வெல்கம் ஃபச்சர்ஸ் லேப்டாப் சர்வீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லேப்டாப்ல எல்லாருக்கும் காமனா இருக்கக்கூடிய ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லா நம்ம பார்க்க போறது இதை பத்தி தான். இந்த ஹிஞ்சஸ் ப்ராப்ளம்ன்றதை எப்படி நம்ம வராம தவிர்க்கலாம், இந்த ப்ராப்ளம் ஏன் வருது, எப்படி நம்ம யூனிக் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஃபியூச்சர்ல வராம நம்ம மெயின்டைன் பண்ணலாங்கிறது தான். ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சர்வீஸ் சென்டர் கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ உள்ள வரும்போது ரொம்ப ஃபெட்டப் ஆகி சோகமா வந்தாரு. என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி முக்கியமான பிரசன்டேஷன் எனக்கு ஒர்க் இருக்கும்போது இந்த பேனலுக்கு ஒரு ஹிஞ்சஸ் உடஞ்சுன்னு சொன்னாரு. பட் அவர் சொன்னாரு ஹிஞ்சஸ் ஹெச்பினால ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் தானா அப்படின்னு கேட்டாரு. பட் அதுக்கான ரீசன் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா லேப்டாப்பும் இந்த ஹிஞ்சஸ் இஷ்யூ காமனா வரதுதான். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான காரணம் பியூர்லி மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த லேப்டாப் என்ன மாதிரி டெப்த்ல உடஞ்சிருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குன்னு நம்ம டீடைலா பாத்திரலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஞ்சஸ் செட்டிங் ஆகக்கூடிய மவுண்ட் உடஞ்சிருச்சு. பட் ஹிஞ்சஸோட லெக் நல்லா தான் இருக்கு, ஹிஞ்சஸ் நல்லா தான் இருக்கு, புஷ் தான் கம்ப்ளைண்ட். வேற ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சு, ஹிஞ்சஸோட லெக்கும் கட் ஆயிருச்சு. இதனாலதான் ஓப்பன் ஆகி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆன இடத்துல பேன்ல உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டா கட் ஆயிருச்சு. ஸோ இந்த வைஃபை கேபிள்லையும் பாத்தீங்கன்னா வைஃபையோட ரேஞ்சிங் கம்மியா இருக்கு, இந்த இடத்துல வைஃபை கட் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி ரிவர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தேட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தரா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பேனல் மாத்த போறது கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம நியூ பேனல் மாத்தினாலுமே எகைன் இதே தான் ஆக போகுது. அதுக்கான காரணம் வந்து ஸ்டட் தான். இந்த ஸ்டட்டோட டெப்த் கம்மியா இருக்க இஷ்யூஸ் வருது. நம்ம ஹிஞ்சஸ் ரீவொர்க் அண்ட் பேனல் மோல்டிங் பண்ணும்போது இந்த ஸ்டட்டோட டெப்த் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இது பண்றதுனால ஃபியூச்சர்ல இந்த இஷ்யூஸ் வராது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ஒர்க் நீங்க பாத்திருப்பீங்க டேமேஜஸ். ஸோ இது நம்ம எப்படி ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜ் இருக்குது. பேனல் ரீவொர்க், ஹிஞ்சஸ் ரீவொர்க் பிளஸ் மோல்டிங், இந்த 3 ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 3 ஒர்க் பண்ணா தான் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஃபிட்டிங்காக வரும், ஃபியூச்சர் இஷ்யூஸ் வராது. பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நம்ம மோல்டிங் பண்ணி ரிப்பேர் பண்ண மாதிரி எதுவும் தெரியாது, ஃபினிஷிங் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஹிஞ்சஸ் ரீவொர்க்ல யூனிக்கா ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மோல்டிங் ஒர்க் தான். இந்த மோல்டிங் ஒர்க்கோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபேக்டரி ஃபினிஷ்ல வந்துடும். இன்கேஸ் நாளைக்கு நீங்க டிஸ்பிளே மாத்தணும், ஹிஞ்சஸ் கழட்டணும்னா ஈஸியா கழட்டிக்கலாம், எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும். சில டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஃபெவிக்விக் வாங்கி ஃபுல்லா ஃபெவிக்விக் ஊத்திடுவாங்க. ஃபெவிக்விக் ஊத்திட்டீங்கன்னா கண்டிப்பா ரிப்பேர் பண்ண முடியாது, மோல்டிங் பண்ண முடியாது, நீங்க பேனல் தான் மாத்தி ஆகணும். இந்த மாதிரி ஹிஞ்சஸ் என்னைக்காச்சும் உங்களுக்கு உடஞ்சிச்சு, லேப்டாப்ல ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிக்குன்னா தயவு செஞ்சு ஃபெவிக்விக் மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணீங்கன்னா ஹிஞ்சஸ் உடஞ்சது மட்டும் இல்லாம கண்டிப்பா டிஸ்பிளேயும் உடஞ்சு. எகைன் நீங்க ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி டிஸ்பிளேல உடஞ்சுன்னா கண்டிப்பா அது காஸ்ட்லி ஆனதுதான். ஏன்னா லேப்டாப்ல வந்து மதர் போர்டுக்கு அப்புறம் காஸ்ட்லி ஆனது டிஸ்பிளே ஸ்கிரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹிஞ்சஸ்ல ரீவொர்க்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இந்த புஷோட லோட் செக் பண்றது தான். ஸோ நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி கிளீன் பண்ணி இந்த லோட் செக் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஹிஞ்சஸ். ஸோ இது நீங்க பாத்துருப்பீங்க, இது கட்டா இருந்தது. ஸோ நம்ம ஹிஞ்சஸ் வந்து ஒன் சைட் மட்டும் தனியா கிடைக்காது, பிளஸ் இந்த ஒரிஜினல் ஹிஞ்சஸும் தனியா மலியில மார்க்கெட்ல கிடைக்காது. ஸோ நம்ம இருக்கிற ஓல்டு ஹிஞ்சஸே ப்ராப்பரா ரீவொர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பட் வெல்டிங் ஒர்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா யூனிக் ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. அந்த மெத்தட்ல பண்ணதுனால இது ஆக்சுவலா வெல்ட் பண்ண மாதிரி தெரியாது, உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இதுவும் சேம் புஷஸ் மாத்தி ப்ராப்பர் லோட் செக் பண்ணியாச்சு. தேர்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிஞ்சஸ் போய் 15 ஆரா மவுண்ட். ஸோ லெஃப்ட்ல 3 மவுண்ட், ரைட்ல 3 மவுண்ட் இருக்கும். ஸோ இந்த 6 மவுண்ட்டுமே கம்ப்ளீட்டா ரீவொர்க் பண்ணிட்டோம், மோல்டிங் தான் பண்ணியிருக்கோம், பேஸ்டிங் எதுவும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹிஞ்சஸை லோட் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹிஞ்சஸ் அண்ட் பேனல் ரீவொர்க்ல முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல நிறைய சர்வீஸ் சென்டர்ல இருந்து பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிஞ்சஸ் லோட் பண்ணும்போது இந்த ஹிஞ்சஸோட சைட் கேப்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வைஃபை ஆண்டனா இருக்கும். ஸோ வைஃபை ஆண்டனாவோட லீட்ஸ் 2 லீட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஆக்சைடு, ஒன்று மெயின். ஸோ இந்த கேபிள்ஸ் ஃபுல்லாவே இந்த கிராசிங்ல வரதுனால இப்போ வர மாடல்ல ரொம்ப கேப்பிங், மினிமலிஸ்டிக்கான கேப் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபா மாட்டி ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வியர் அண்ட் டயர்ல அந்த கேபிள்ல டேமேஜ் ஆயிருது. நிறைய கேசஸ்ல இந்த வைஃபைல டவரிங் இஷ்யூஸ் வரது காரணமே இந்த கேபிள் டேமேஜ் தான். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஞ்சஸோட கேப்பிங்ஸ் வழியா தான் டிஸ்பிளேக்கு போகக்கூடிய கேபிள் போகும். ஸோ இந்த கேபிளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெர்ஃபெக்டா மாற்றமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வராது. என்ன காரணம்னா இந்த கேபிளோட டயா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2ல இருந்து 3 mm இருக்கும். நம்ம மோல்டிங் பண்ணும்போது இந்த ஹைட்டும் கரெக்டா 2ல இருந்து 3 mm வைக்கணும் இந்த மவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் கம்மியா வச்சுட்டோம்னா இந்த கேபிள் வந்து நஞ்சிரும். ஸோ இதுதான் இதுக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ மோல்டிங் பண்ணும்போது அந்த கேபிளோட டெப்த்தும் நம்ம ஹிஞ்சஸோட மவுண்டோட டெப்த்தும் ஈவனா இருக்கும். அப்பனாதான் கேபிள் உள்ள ஃப்ரீயா மூவ் ஆகும், ஹை ப்ரெஷர் தான் ஆகாது. இன்கேஸ் ரொம்ப டைட்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளே கேபிள் ஷார்ட் ஆகி மதர் போர்ட் சைட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். நிறைய இடத்துல ஃபெவிக்விக் போட்டுருவாங்க, ஃபெவிக்விக் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ப்ராப்ளம், கண்டிப்பா நிறைய ப்ராப்ளம் வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு ஹிஞ்சஸும் ரைட் சைடு ஹிஞ்சஸும் கரெக்டாக மவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ பேனல் வந்து இப்போ வர மாடல் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பார்டர்லெஸ் டிஸ்பிளே தான்.
ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த டிஸ்பிளேயோட எண்டும் இந்த பேனலோட ஹிண்டஸோட லெக் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த லெக்கும் ஒரே மாதிரி ஃபிளாட்டா இருக்கணும். அதே மாதிரி பேனலுக்கு உள்ள இருக்கிற வைஃபை கேபிள்ஸ் எல்லாமே இதுக்கு என்ன இருந்தாலும் ரொம்ப சின்ன கேப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம கேப்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரீயா இருக்கான்னு ஒரு டிஸ்பிளே ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணிட்டு டிஸ்பிளே ஃபிட் பண்ணிட வேண்டியதான். எல்விடிஎஸ் டிஸ்பிளே கேபிளோட பொசிஷன்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ட்ராக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே கேபிள் ரூட்டிங்ஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். இந்த ரூட்டிங்ல போயிட்டு சரி இங்க வந்து கிராசிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஹிஞ்சஸோட கேப். ஸோ அந்த பேனல் ஃபுல்லா எல்லா ஃபேனலும் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்பிளே ஸ்க்ரீனோட லெக்கு, பேனலு, பி பேனலு, ஹிஞ்சஸ் கவர், கேபிள்ஸ், வைஃபை கேபிள் எல்லாம் ப்ராப்பரா இருக்கு. ஸோ ஜென்ரலாக நீங்க பாத்தீங்கன்னா இது ரிப்பேர் பண்ண மாதிரி எதுவும் தெரியாது. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. வாங்க நான் பேனலை மாட்டி லேப்டாப் செக் பண்ணிடலாம். வைஃபையோட ஆண்டனாக்கு 2 லிட்டருக்கு 1 2 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா வைஃபையோட கார்ட்லையும் 1 2 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக அதே இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேனல் ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லேப்டாப் இருக்கா சார்ஜர் மாட்டி டிஸ்பிளேல ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத என்ஷூர் பண்ணிடலாம். டிஸ்பிளே வந்துருச்சு. சிஸ்டம் ஹிஞ்சஸ் யூஸ் பண்றதுக்கும் ஸ்மூத்தா இருக்குது. ஓவர் டைட்டா பிளேஸ் எதுவுமே இல்லை. இதுதான் நம்ம லேப்டாப்ல ஹிஞ்சஸ் பேனல் ஃபேப்ரிகேஷனை ரீவொர்க் பண்ற ஒர்க்கு. இதுல மோல்டிங்கும் பண்ணியாச்சு நம்ம வந்து. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் லேப்டாப் ரிப்பேர் பண்ண மாதிரி எதுவுமே தெரியாது. இந்த பேனல் கேப்ஸ் தான் ரொம்ப ஹிஞ்சஸ் ரீவொர்க்ல முக்கியம். ஸோ எந்த கேப்பிங்குமே இல்லாதனால நம்ம என்னதான் லேப்டாப் கம்ப்ளீட்டா உடஞ்சு வந்து நம்ம ரீவொர்க் பண்ணியிருந்தாலுமே ஜென்ரலா பார்க்கும் போது ரிப்பேர் பண்ண மாதிரி எது தெரியாது. ஸோ என்னைக்குமே லேப்டாப்ல அந்த ஹிஞ்சஸ் ப்ராப்ளம் காமனா இஷ்யூஸ் வருது அப்படின்னா மோல்டிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ரீவொர்க் பண்றதா பெட்டரா இருக்கும். ஃபெவிக்விக் மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா கேஸ் நீங்க ஃபெவிக்விக் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மோல்டிங் பண்ண முடியாது, லேப்டாப்போட ஃபினிஷிங் ஸ்பாயில் ஆயிரும். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஹிஞ்சஸ் அண்ட் பேனல் உடையிறதுக்கு ரீசன் வந்து நாட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான். லேப்டாப் நீங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது சென்டரா பிடிச்சி திறந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஹிஞ்சஸ்ங்கிற பார்ட் மெக்கானிக்கல் ஸ்பேர் தான். லேப்டாப்ல உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 மெக்கானிக்கல் ஸ்பேர் தான் இருக்கு. ஒன்னு வந்து ஹிஞ்சஸ், இன்னொன்னு வந்து கூலிங் ஃபேன். ரெண்டுமே வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தேர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஸ்மூத்தா இல்ல, ஹார்டா இருக்க மாதிரி இருக்கு, ஆர்எல்ஸ் லைட்டை திறக்கும் போது டக் டக்கு சவுண்ட் மாதிரி உடையிற மாதிரி சவுண்ட் வந்துச்சுன்னா ஏர்லியரா பாத்துருங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஏர்லியரா பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் வர வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேப்டாப்ல எல்லாமே ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் வருது. ஸோ பேனலுமே நீங்க பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்லிம்மா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட டிஸ்பிளே ஸ்கிரீன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி லேப்டாப் நீங்க ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ஹிஞ்சஸ் டேமேஜ்ங்கிற காமனான ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் யூஸ் பண்றது நம்ம கிளியரா டீடைலா சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க லேப்டாப், அதாவது நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல நம்மள மாதிரி நார்மலான ஃபேமிலியில வந்து இருக்கலாம். ஸோ உங்களுக்கு லேப்டாப்ல ப்ராப்ளம் ஆயிருச்சு, டிஸ்பிளே உடஞ்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும் உங்களுக்கு. ஸோ லேப்டாப் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா நான் போட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.